வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். ஏற்கனவே ஒரு லோன் என்கிட்ட இருக்குங்க. ஒரு கிரெடிட் கார்டை வாங்கி வச்சுருக்கேன், அல்லது ஒரு லோன் ஆப்பில் லோனும் வாங்கி வச்சுருக்கேன், ஹோம் லோனும் வச்சுருக்கேன். எனக்கு இப்போ எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுது. திடீர்னு ₹1,00,000 தேவைப்படுது, ₹2,00,000 தேவைப்படுது. நான் வேறு எங்கேயாவது லோன் வாங்கலாமா கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா, என்னுடைய ஒப்பீனியனில் நீங்கள் ஏற்கனவே ஒரு லோன் வாங்கி வச்சுருக்கீங்க, அது ஒரு குறைஞ்ச வட்டியாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அது மேலேயே நீங்கள் டாப் அப் லோன் வாங்க முடியும். இந்த டாப் அப்ன்றது வந்து பர்சனல் லோனுக்கு மட்டும் கிடையாது, ஹோம் லோன்லேயும் கிடைக்கும். அதே போல் கிரெடிட் கார்டு வாங்கி வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்களேன், அது லிமிட்டை நீங்கள் ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணிட்டீங்க, இருந்தாலும் பணம் தேவைப்பட்டால் கூட அதுக்குள்ள கூட நீங்கள் டாப் அப் வச்சுக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு லோன் ஆப்லேயும் இந்த டாப் அப் லோன் வச்சுருக்காங்க. இந்த டாப் அப்ன்றது நிறைய விதமான ஆப்ஷன்ஸுக்கு இருந்தாலும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வீடியோவில் இந்த டாப் அப் என்றது என்ன, இந்த டாப் அப் என்னென்ன லோன் பேங்க்குக்கு என்னென்ன விஷயங்கள் தருவாங்க, அதுக்கு என்ன வட்டி போடுவாங்க, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். இன்கேஸ் நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருக்க லோனில் அதிகமான வட்டியில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஏமாத்துறாங்க, பிரச்சனையில் இருக்கீங்கன்னா, நீங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் புது லோன் வாங்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங்கை அப்படியே மாற்றி கம்மியான வட்டியில் வாங்க முடியும். அப்படி வாங்குறத பற்றி டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டாப் அப் பற்றியும் பார்க்க போகிறோம், அது வெரைட்டியை பற்றி பார்க்க போகிறோம், அந்த எந்தெந்த பேங்க்கில் என்னென்ன வெரைட்டி வச்சுருக்கீங்க, அதுக்கு என்னென்ன விதமான வட்டி வரும், அது எப்படி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்கின்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் அதிகமான வட்டியில் மாட்டிருந்தீங்கன்னா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் மாற்றத்தை எப்படின்னு பார்க்க போகிறோம். அது எப்படி நீ வாங்க போகிறீங்க, அது எந்தெந்த பேங்க் தருவாங்க பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுதுங்க, ஏற்கனவே கடன் இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்ஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெளிவாக மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாப் அப்ன்றது என்ன, அதோட பெனிஃபிட் என்ன, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை எப்படி நீங்கள் அணுகலாம், அவங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ₹1,00,000 தேவைப்படுதா, நீங்கள் என்ன பெனிஃபிட் வச்சு என்ன எலிஜிபிள் வச்சு உங்களுக்கு தருவாங்க, நீங்கள் அதை எப்படி உருவாக்கி கொள்ள முடியும், அதை பற்றி நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட பிறகு இந்த டாப் அப் லோனில் இருக்கிற பெனிஃபிட் என்னன்னு சொல்லிட்ட பிறகு அதுக்கப்புறமா இது எலிஜிபிலிட்டி இல்லாதவங்களுக்கு என்ன லோன் ஆஃபர்ன்றது அடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு XYZன்னு ஒரு பேங்க் இருக்குது வச்சுக்கோங்களேன், அந்த பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க. அந்த லோனை பொறுத்த வரைக்குமே நீங்கள் லோன் வாங்கின டைம் உதாரணத்துக்கு ஒரு 2023 வாங்கியிருக்கீங்க, ₹5,00,000 லோன் வாங்கி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 2023 நீங்கள் லோன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வருமானம் ₹30,000 இருந்துச்சு. ஸோ அந்த ₹30,000 இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 12% வட்டி போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த 2023 உங்களுக்கு ₹30,000 வருமானம், அதனால் உங்களுக்கு ₹5,00,000 கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்களேன். இப்போது 2025 உங்களுடைய வருமானம் ₹15,000 இன்க்ரீஸ் ஆகி ₹30,000லேருந்து ₹45,000 ஆயிடுச்சுங்க. இந்த ₹45,000 இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வருமானம் இன்க்ரீஸ் ஆனதுனால நீங்கள் அணுகும் பட்சத்தில் எனக்கு ஏற்கனவே லோன் இருக்குது, நான் அவுட் ஸ்டாண்டிங் வந்து எனக்கு ஒரு ₹5,00,000 வாங்கியிருக்கீங்க, அவுட் ஸ்டாண்டிங் ₹3,50,000 அவுட் ஸ்டாண்டிங் இருக்குது, எனக்கு வந்து இப்போ டாப் அப் வேணும்னு நீங்கள் கேட்கும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் வருமானம் இன்க்ரீஸ் ஆகிருக்கா, ஏதாவது சேலரி ஸ்லிப் வச்சுருக்கீங்களா அல்லது இன்கம் ப்ரூஃப் வச்சுருக்கீங்களா கேட்பாங்க. அப்போது 3 மாதத்துக்குள்ள சேலரி ஸ்லிப் நீங்கள் கொடுக்கணும், வருமானம் ஏறினதுக்கான ஒரு ப்ரூஃப் அவங்க கேட்பாங்க. அப்படி இங்கே கொடுக்கும் பட்சத்தில் ₹45,000 பொதுவாக எவ்வளோ லோன் தருவாங்க, வேறு பேங்க்லாம் எவ்வளோ தருவாங்கன்னா ₹8,00,000 வரைக்கும் தர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ₹3,50,000 எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ₹4,50,000 வருது இல்லையா. ஸோ ₹4,50,000 வரைக்குமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாருக்குமே கிடைக்குமா, எனக்கு கூட தான் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, எனக்கு கிடைக்குமா, அப்போது நீங்கள் யார், உங்களுடைய எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்றது அங்கே பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களே நிறைய வித்தியாசம் இருக்குது. அதாவது ஒரு ப்ரைவேட் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருந்தீங்கன்னா இந்த கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த நீங்கள் வேலை செய்யக்கூடிய கம்பெனி ஒரு பிரபலமான கம்பெனியாக அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இஎம்ஐ செலுத்தக்கூடிய உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு ஃபஸ்ட்டு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ வருமானம், அப்புறமா எங்கே வேலை ஒர்க் பண்ணுறீங்கிறது குறிப்பிட்டு சொல்லணும். கவர்மெண்ட் பீப்புளாக இருந்தால் தாராளமாக கிடைக்கும். அதே ப்ரைவேட் பீப்புள் ஆகும்போது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் ஒரு கம்பெனி பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணி வச்சுக்கலாம், உங்களுக்கு கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ எலிஜிபிலிட்டியில் இன்கம்ன்றது இதை பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து எல்லாமே பக்காவாக இருக்குங்க, இப்போ எனக்கு கிடைக்குமா கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் கிரெடிட் ஸ்கோரை பொறுத்த வரைக்குமே ரீபேமெண்ட் ஹிஸ்ட்ரி அவங்க பார்ப்பாங்க. ஏற்கனவே வாங்கியிருக்க லோனை நீங்கள் கட்டிட்டு வரீங்க இல்லையா, அந்த கட்டிட்டு வரும்போது ரீபேமெண்ட் பக்காவாக பண்ணிருக்கீங்களா பார்ப்பாங்க. நல்ல டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்கணும், நீங்கள் வாங்க சம்பளத்தை நல்ல டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும். அதே நேரத்தில் 1ஆம் தேதி வாங்கி 5ஆம் தேதி காலி பண்ணிட்டு 0 பேலன்ஸில் இருக்கக்கூடாது. ஸோ அக்கௌண்ட்டில் 0 பேலன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு 5 தேதிக்குள்ளேயே எல்லாம் காலி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. டிரான்சாக்ஷன்
நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா வரது போகிறது நல்லா காட்டுற மாதிரி நல்ல ஒரு பேமெண்ட் டிரான்சாக்ஷன் இருக்கணும். 3வது முக்கியமான விஷயம் கிரெடிட் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கிரெடிட் கார்டும் இங்கே இருக்குது, லோனும் இருக்குது, ஆப்பும் இருக்குது. ஆப்பில் லோன் வாங்கி வச்சுருந்தா கூட நீங்கள் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இருந்துச்சுனாவே லோன் கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமான கடன் வச்சுருப்பாங்க, ஆனால் இன்னும் அவங்களுக்கு லோன் கிடைக்க நிறைய பேர் பேங்கர் கால் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு அதிசயமாக இருக்கும், ஏன்ப்பா நான் என்கிட்ட எந்த லோனும் வாங்கலாம், ஆனால் எனக்கு யாரும் லோன் தர மாட்டாங்க, இவர் லோனுமாலும் லோன் வாங்கி வச்சுருக்காரு, இவருக்கு மட்டும் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கிரெடிட் மேனேஜ்மெண்ட் பக்காவாக இருக்கும். டைமுக்கு பே பண்ணியிருப்பார், நல்லா புரட்ட தெரியும். ஸோ அந்த பணம் புரட்டுறது வந்து முக்கியமாக ஒரு விஷயமா இருக்கும். அப்பேற்பட்டவங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்க, நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமும் என்கிட்ட இருக்குது. இப்போ நான் டாப் அப் லோன் வந்து அப்ளை பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன், அது வந்து எனக்கு அப்படியே பணத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாங்களா கேட்டிங்கன்னா 2 வகையாக இது பிரிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் அல்லது கவர்மெண்ட் பேங்க்கில் லோன் போயிட்டுருக்கு, உங்களுக்கு டாப் அப் வேணும்னா என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, உங்கள் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் 3,50,000 இருக்கா, சரி வைங்க, அப்படி வச்சுட்டு உங்களுக்கு லோன் தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம், புதுசாக ஒரு அப்ளிகேஷன் போடுற மாதிரி போட்டு அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்களோ அதே டாக்குமெண்ட்ஸ், உங்களுக்கு சேலரி ஸ்லிப் இன்க்ரீஸ் ஆகிருக்கல அந்த சேலரி ஸ்லிப் இன்க்ரீஸ் ஆன சேலரி ஸ்லிப் அல்லது இன்கம் ப்ரூஃப், பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஸோ இதெல்லாம் நீங்கள் அதை ஐடிஆர் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐடிஆர் ஃபில் இதெல்லாம் எப்படி முன்பு கொடுத்துருந்தீங்க அதே போல் புதுசாக கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி கொடுத்த பிறகு அது அவங்க ப்ராசஸிங்கில் கொண்டு வந்து உங்களுக்கு புதுசாக எலிஜிபிலிட்டி எவ்வளவு அப்படி பார்த்து 8 லட்சம் வருதா, ஸோ 8 லட்சம் இவருக்கு எலிஜிபிலிட்டிப்பா, ஏற்கனவே எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அதை கழிச்சிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டு தருவாங்க. இது வந்து ஒரு ப்ராசஸிங். ப்ரைவேட் பேங்க்கு கவர்மெண்ட் பேங்க்கு இது வேலை பார்ப்பாங்க, புதுசாக அப்ளிகேஷன் எடுத்து டாப் அப் பண்ணுவாங்க. இதுவே நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அல்லது வந்து ஒரு லோன் ஆப்பில் லோன் வாங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வேலெட்டுன்னு ஒரு விஷயத்தை வச்சுருப்பாங்க. நான் பொதுவாக சொல்கிறேன், யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லலை. உதாரணத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்க வச்சுக்கோங்களேன் லோனு, 24 மாதம் இஎம்ஐ போட்டு, நான் வட்டிலாம் சொல்ல, ஸோ ஒரு மொட்டையாக சொல்கிறேன், ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ 24 மாதம் பிளான் வச்சு நீங்கள் டென்யூர் போட்டு லோன் வாங்கிட்டு இருக்கீங்க, 6 மாதத்துக்கு கட்டிட்டு வரீங்க. உங்களுடைய கட்டின பணம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 50,000 கட்டியிருக்கீங்க, உங்கள் அசலில் கட்டி வச்சுருக்கீங்க வச்சுங்களேன். ஸோ அது வந்து உங்களுக்கு வேலெட்டில் அப்படியே காட்டும். உங்கள் ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்பில் நீங்கள் என்னென்ன ட்ரான்சாக்ஷன் வச்சுருக்கீங்க எல்லாமே காட்டுது. உங்களுக்கு திடீர்னு ஒரு பணம் தேவைப்படுது, நீங்கள் வேறு எங்கேயா லோன் வேணுமா, எங்கே அலைய வேண்டியதில்லை, டாப் அப்புக்காக நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த ஆப் மூலமாக நீங்கள் கட்டின பணத்தை, அந்த 50,000 இருக்கு இல்லையா, கோ டு மை அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க, 50,000 நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து உங்களுக்கு அவசரத்துக்கு யூஸ் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு திடீர்னு ஒரு பணம் வருது, சரி அந்த 50,000 திரும்ப கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக அப்படியே நீங்கள் பே பண்ணிடலாம். ஸோ ஈஸியாக முடிஞ்சு போச்சா. இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதுக்கு என்ன வட்டி போட்டு நீங்கள் கட்டிட்டு வரீங்களோ, அந்த 2 லட்சத்தை கட்டிட்டு வரீங்களே வட்டி போட்டு, அந்த வட்டியில் அது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும், நார்மலாக போயிட்டு வரும். இதுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் கொடுக்க தேவையில்ல, கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க தேவையில்ல, எதுவுமே கொடுக்க தேவையில்ல. சிம்பிளாக உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு பணத்தை எடுத்துக்கலாம், பணத்தை கட்டிக்கலாம். ஆனால் இதுக்கு ஒரு சில ஃபீஸஸ் அவங்க வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு வட்டிலாம் போட்டதில்லை, உங்கள் கட்டின பணத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இதுக்கு மாதிரி ஒரு ஃபீஸ், ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் மாதிரி போட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து ப்ளஸ் ஜிஎஸ்டியும் வரும், குறிப்பிட்டு சொல்லணும். ஒரு வகையில் இது நல்லதாக இருந்தாலும் இது வந்து ஒரு பேட் ஹேபிட்டாகவும் மாறலாம். அதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இதுவே பழக்கமாக வச்சுக்க கூடாது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவை எடுக்கும்போது 4,000 2,000ன்றது கண்ணுக்கு தெரியாமல் போகும். ஆனால் வட்டின்றது ஸ்டேபிளாக தானே இருக்குது, நம்ம வட்டி நார்மலாக தான் கட்டிட்டு வரோம், அது ஓகே தானே கேட்டிங்கன்னா இங்கே கட்டுற விஷயம் கிடையாது. ஆனால் இந்த வட்டின்றது நார்மலாக அப்படியே தான் போயிட்டுருக்கோம், லோன் அடைஞ்ச பாடு இருக்காது. இது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். ஒரு சைக்கிளிங் மேலே செயல்பட்டே கொண்டு இருக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் ப்ரைவேட் பேங்க்கில் லோன் வாங்குறீங்க, டாப் அப் போகிறீங்கன்னா வெளிப்படையாக தெரிஞ்சிடும். ஸோ கட்டுறீங்க முடிச்சிச்சு, இன்னொரு லோன் வாங்குறீங்க, அதுலேயே டாப் அப் வாங்குறீங்க, முடிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போய்டும். ஆனால் இது சைக்கிளிங்கிறது என்னடா வாங்கணும் என்னடா கட்டணும்னு ஒரு லெவலே இல்லாமல் இதுக்கு எண்டே இல்லாமல் போகும். ஆனால் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒரே லேண்டில் முடிஞ்சிடும். இது ஒரு பாசிட்டிவாக இருக்குது, இது ஒரு நெகட்டிவாக இருக்குது. இல்லைங்க நான் வட்டி அதிகமாக மாட்டிக்கிட்டேங்க, ஒரு லோன் ஆப்பில் ஒரு லோன் பேங்க்கில் பெருசாக வந்து லோனை வாங்கிட்டேன், அந்த பர்சனல் லோன் அதிகமான வட்டியில் போட்டுட்ருக்காங்க, நான் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எலிஜிபிலிட்டி வச்சு நீங்கள் யார் உங்களுக்கு கம்மியாக லோன் தராங்களோ அந்த பேங்க்கோடைய வட்டியை வச்சு நீங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் மாற்றிக்கலாம். இவங்க என்ன ப்ராசஸிங் ஃபீஸ் போடுவாங்க, இந்த புதுசாக லோன் தராங்க இல்லையா, இவங்க என்ன ப்ராசஸிங் ஃபீஸ் போடுறாங்க, எக்ஸ்ட்ரா எவ்வளோ அமௌண்ட்டு தராங்க, இது நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும். அதே நேரத்தில் இந்த லோனை க்ளோஸ் பண்ண போகிறீங்களா, இவங்க ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் எவ்வளோ போடுவாங்க, அதை கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கணும். ஹோம் லோன் சில பேர் வந்து அவசரத்துக்கு வந்து வீடு வேணும், எனக்கு ரொம்ப சொந்த வீடு வந்து பெரிய கனவுன்ட்டு நிறைய பேர் வந்து ஃப்ளாட்டில் வாங்கியிருப்பாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு வீடை வாங்கிட்டு இருப்பாங்க, ஆனால்
ஆனால் லோனை பார்த்தீங்கன்னா 25 வருஷம் 30 வருஷம் இதெல்லாம் போட்டு ஆசை கட்டி வாங்கிட்டு இருப்பாங்க. வட்டியை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். ஐயோ நான்ப்பா தெரியாதனமாக மாட்டிகிட்டு இருப்பேன், 5 வருஷமாக கட்டிகிட்டு இருக்கேன், ஆனால் பெருசாக அசல் அடைஞ்ச மாதிரி இல்லைன்னா நீங்கள் ஹோம் லோன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே கான்செப்ட் தான். நீங்கள் ஒரு தெரியாதனமாக ஒரு பேங்க்கில் மாட்டிட்டீங்க, அதிகமாக வட்டி போடுறாங்கன்னா யோசிக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வட்டி கம்மியாக யார் தராங்களோ அவங்கள போய் விசாரித்து நீங்கள் இது போல் செக் பண்ணிவிட்டு எனக்கு லோன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தருவீங்களா, எல்லா விஷயத்தையும் நீங்கள் கேட்கணும். அவங்க என்ன ப்ராசஸிங் ஃபீஸ் போடுறாங்க, அவங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன ஃபோர்க்ளோசர் போடுறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து டாப் அப் லோனை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி சொல்லியிருக்கேன். இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நீங்கள் கமெண்ட்ஸ் தெரிவிக்கலாம். மற்ற வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.